அடடா, எல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்களா? வாங்க வாங்க. கொஞ்சம் தள்ளி உட்காருப்பா. வாங்கம்மா சாந்தி, உட்காருங்க. என்ன உங்க வீட்டுக்காரரை காணோம்? தம்பி யாரு? என்ன தெரியலையா? தலையில இந்த இது ஒண்ணு வச்சிருந்தீங்களா? நீ யாரோ சின்ன பையன் நினைச்சிட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. பாத்தியா? அப்பா, அண்ணனுக்கு 10 வயசு குறைஞ்சாப்ல இருக்குல்லப்பா. ஏன் ரங்கனி 10 வயசுன்னு சொல்ற? 20 வயசுன்னு சொல்ல. விரல் சாப்பிட்ற குழந்தை மாதிரியே இருக்கீங்க. போதுமா? அண்ணன், அன்னைக்கு நீங்க யூத்தா இருக்கீங்கன்னு பொறாம. நீ வேற ராகினி, முதல்ல இவரை பார்த்தோன்னே அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு. எங்கீங்க உங்க மண்டையை காணோன்னு தான் கேட்டேன். ஆமா ஆமா, உன் நக்கல் இருக்க சாந்தி. அது ஒண்ணும் இல்ல கோபி, இது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை, கனவு. அப்ப இதுதான் உங்க வாழ்க்கையோட லட்சியம் சொல்லுங்க. அதேதான். முடி கொட்டும் போதே வாங்கிடலாம்னு நினைச்சேன். அது கை தவறி கடைசியில் இப்பதான் வந்து அமைஞ்சிருக்கு. அது ஒன்றும் இல்லை, நான் இப்படி வெறும் மண்டே அலையிறத பார்த்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் ஆசையா வாங்கி கொடுத்தாரு. அப்படியா? பார்த்தா விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கே. விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா? அப்போ இது ரொம்ப காசு இருக்குமா? எவ்வளவு இருக்கும் கோபி? அது எப்படி பார்த்தாலும் ஒரு 10,000 இருந்து 15,000 வரும். ஒட்டு முடிக்கி இவ்ளோ காசா? ஏய், சும்மா மரியாதை இல்லாம ஒட்டு முடி கிட்டு முடியும்னு சொன்ன, விக்குன்னு சொல்றீ. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஒட்டு முடி வாங்குற அளவுக்கு ஏது உங்களுக்கு காசு? நீ வேற, கோபி சொல்றதெல்லாம் கஸ்டமருக்கு. அதுவும் இல்லாம நான் ஏன் இவ்வளவு காசு கொடுத்து இதை போய் வாங்க போறேன்? தெரிஞ்ச ஒருத்தர் அக்கறையில வாங்கி கொடுத்தாரு. இது அக்கறையிலையா? இல்ல இல்ல, எனக்கு என்னமோ இது சந்தேகமா இருக்கு. அக்கறையில இருக்கிறவங்க சட்ட துணி வாங்கி தரலாம், இல்ல கையில வச்சுக்கோன்னு செலவுக்கு காசு கொடுக்கலாம். இப்படி ஒட்டு முடி கூடவா வாங்கி தருவாங்க? ஏய், இன்னொரு ஒட்டு முடி கிட்டு முடின்னு சொன்னேன். அண்ணே, அண்ணி சந்தேகம் நியாயம் தானே? யாராவது 15,000 ரூபாய் விற்க ஃப்ரீயா கொடுப்பாங்களா? ஏன்பா, உனக்கு இருக்கிறது என்ன ஒரிஜினல் முடியா இல்ல விக்கா? அது என்ன கரெக்டா 15,000ன்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏன் அப்படி கொடுத்து விடுற? அவர் வாங்கும் போதே 700 800 தான் சொன்னாரு. இல்ல, இதுல ஏதாவது தில்லு முள்ளு இருக்குதுன்னு மட்டும் தெரியுது. என்ன சாந்தி, நல்ல விஷயம் பேசும்போது இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த விக்கு வர போய் தானே செல்வரங்கத்துக்கு ஒரு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு. என்ன நல்ல நேரம்? மாப்பிள்ள, இந்த விக்கு விஷயமா போனப்போதான் கார் வாங்குற விஷயமே அமைஞ்சிச்சு. என்னது, காரா? என்னென்ன சொல்றீங்க? ஆமா மகேஷ், ஒரு கார் ஒண்ணு விலைக்கு வந்திருக்கு. வாங்கி 1 வருஷம் தான் ஆச்சா. நல்ல கண்டிஷன்ல இருக்கான். வாங்கி ஓட்டுனா 3 வருஷத்துக்கு செலவே இல்லைன்னு சொல்றாங்க. அண்ணா, நல்ல கார தெரியுதுன்னு ஏற்பாடு பண்ணிடலான்னு. இதை விட வேற சான்ஸ் கிடைக்காதுன்னு. நாளைக்கே போய் பாத்துடலான்னு. ஆமாமா, நாளைக்கே போய் பாத்துடலாம். வண்டியை இங்க கொண்டு வந்துருவாங்கல்ல? இங்கெல்லாம் வேண்டாம். இங்க வந்தாங்கன்னா நம்ம வீட்டை பார்த்து இவங்க எல்லாமே வண்டி வாங்க போறாங்க அப்படின்னு நம்மளை பார்த்து மட்டமா நினைச்சிருவாங்க. சரி, அவங்க இடத்துல போய் பார்க்கலாம். ஆமாமா, அவங்க இடத்துல போய் பாத்துடலாம். நல்ல பெரிய வண்டியை எடுத்துட்டு போய் பாத்துடலாம். பெரிய வண்டியை எடுத்துட்டு போய் பார்க்கணுமா? ஏன் மாப்பிள்ளை வண்டி இருக்கலாம், அந்த வண்டியில நம்ம போலாம்ல? அதெல்லாம் வேண்டாம். நல்ல பெரிய வண்டியில போய் இறங்கினாதான் அவரு தோரணையா இருக்கும். கண்டிப்பா வண்டி வாங்கிடுவாங்கன்னு அவங்களும் நம்புவாங்க. சும்மா நோய் நோய் கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. கிளம்பி வரணும்னா வரணும். என்ன மகேஷ்? நாளைக்கே வண்டி எடுத்துட்டு போய் பாத்துடலான்னு. சரி. நான் காமு எங்க? அக்கா உள்ள இருக்குப்பா. இருங்க, நான் போய் கூட்டு வரேன். இரு, நானே போய் கூட்டு வரேன். காமு, என்ன காமு? எங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்லிட்டு நீ தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்க. மனசு கேக்கல பெரியப்பா. என்னம்மா இது? நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் இல்லையா? நம்பிக்கை விட்டுறாத. அவர் நல்லபடியா திரும்பி வருவாரு. காமு, நீ தெம்பா இருக்கங்கிற தைரியத்துலதாம்மா நாங்க வெளியே சுத்திட்டு இருக்கோம் நிம்மதியா. கவலைப்படாத, கண்டிப்பா அவர் வருவார். நிச்சயமா வந்துருவார், நல்லபடியா வந்துருவார். உன் பிள்ளைக்காகவே வருவாரு. அவர் நல்லா இருக்கணும் நீ நினைக்கிற ஒவ்வொரு நொடியும் அவர் மனசு தட்டும். வருவாரு, நல்லபடியாவே வருவாரு. பெரியப்பா, அவர் என்ன ஏத்துக்கிறாரோ இல்லையோ அது எனக்கு கவலை இல்ல பெரியப்பா. இப்போ நான் சுமக்கிற என் புள்ள கூட எனக்கு கவலை இல்ல. எனக்கு இருக்கிற கவலை எல்லாமே அவர் நல்லபடியா வரணும் பெரியப்பா. நீ வேணாண்டி நீ என்ன திட்டுறதுக்காவது அவர் நல்லபடியா தெம்பா வரணும் பெரியப்பா. வருவாருமா, வருவார். காமு, என் கூட வந்துரு அப்படின்னு உன்னை கூட்டி போறதுக்காக, குழந்தையோட கூட்டி போறதுக்காக நிச்சயமா வருவாரு. தனியா இருக்க கூடாது காமு. தனியா உட்கார்ந்தா மனசு கண்டதை யோசிக்க தோணும். எல்லாரும் அங்க சாப்பிட்டு இருக்காங்க பாரு, அங்க பாக்குறேன் திடீர்னு உன்னை காணும். உடனே எந்திரிச்சு கை கழுவிட்டு ஓடி வரேன். பெரியப்பா,
எனக்காகவா? என்னடா இதெல்லாம் என்ன? வா. காமு என்னங்க இவ அழுதுகிட்டே இருக்கா? அது ஒண்ணும் இல்ல, மாப்பிள்ள சரியா பேசல இல்லையா அவகிட்ட, அது நினைச்சிட்டு பாவம். சரி வா காமு, வா சாப்பிட போலாம். டேய் எல்லாத்தையும் பேக் பண்ணிச்சா? எல்லாம் நீட்டாக பேக் பண்ணியாச்சு. துணியை மேலே வச்சு நகையை பண்ணிட்டு உள்ளே வச்சு பேக் பண்ணியிருக்கேன். சட்னு பிச்சா சந்தேகம் வரக்கூடாதுல்ல? யா சூப்பர் சூப்பர் ஐடியாடா. சரி, நீ ஏன்டா இவ்வளோ லேட்டாக வர? அட என்ன பண்றது, எல்லாம் ஒரு பாசம் தான். என்னடா சொல்கிற? வரவன் வரலையான்னு பயந்து போய் உட்காந்துருக்கேன், நீ பாசங்கிற? ஆமாண்டா, போறது போறோன்னு ஒரே பாச மழையா புழிஞ்சிட்டு வர. அங்க என் மாப்பிள்ள நகை பணத்தோட வருவான்னு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான்டா. ஏண்டா இன்னும் மேலே சந்தேகம் வரல? எப்படா வரும்? எப்படி வரும்? ஐயாவோட ஆக்டிங் அப்படிரா. இப்போ அந்த ஆள் மண்டையில நறுக்கு 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 நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டினு வச்சுக்கோயேன், மாப்பிள்ள ஏதோ நல்ல காரணத்துக்கு தான் கொட்டுறாருன்னு கையை கட்டிக்கிட்டு குட்டுக்கு மாப்பிள்ளன்னு மண்டையை காட்டுவாரு. முட்டா பையன் மாமன் அரிசி மூட்டை மாதிரி உடம்ப வச்சிருக்கானே தவிர மண்டையில மூளைங்கிறது ஒரு கால் சி மில்லிகிராம் கூட கிடையாதுடா. சரிடா நம்ம கிளம்பலாம். ஏண்டா அப்போ ரோகிணி? அவளுக்கு என்னடா, நான் போனதுக்கு அப்புறம் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பா. டேய் அவன் பொண்டாட்டிடா. டேய் சை கருமம் பிடிச்சவனே, அவளை போய் என் பொண்டாட்டிங்கிற? டேய் எனக்கு நடந்த அவமானத்துக்கும் நஷ்டத்துக்கும் அவ எனக்கு ஒரு இழப்பு தொகைடா. டேய் என் மாமன் பொண்ணையும் அவன் பொண்ணையும் ஒன்னா சேர்த்து கொடுத்துருக்கான்டா. டேய் இருந்தாலும் ரொம்ப ஓவருடா. டேய் எதுரோ அவரு, எதுவோ அவரு. அந்த மலரு என்னை விட்டு கோபியை கட்டினா, தங்கச்சி ஏற்கனவே ஒருத்தங்கிட்ட கெட்டு முட்டைச்சாம்பலாயி என்ன வந்து கல்யாணம் பண்ணா. டேய் அந்த குடும்பமே ஒரு ஓடுகாலி குடும்பம்டா. நமக்கு எதுக்குடா அவங்க பேச்சல வேணாண்டா, நம்ம கிளம்பலாம். ஓகே. அப்புறம் ரூம் காலி பண்ற விஷயம் சொல்லிட்டியா? இதெல்லாம் நீட்டாக சொல்லி முடிச்சாச்சு. கேட்டாங்க ஏன்னா திடீர்னு நான் தான் ஏதோ அர்ஜென்ட் சொல்லி சமாளிச்சிட்டேன். ஃபேண்டாஸ்டிக்டா, ஃபேண்டாஸ்டிக். சரி கிளம்பலாம். டேய் காரு ஜெகநாதன் காரை வாசல்லே விட்டுலாம். இப்ப நம்ம போக போறது டாக்ஸில தான், டிரைவரும் புதுசு. சோ நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே நான் பேக் எடுத்துக்கிறேன். யோ ஸ்பைக்மேன். மகேஷ் புறப்பட்டியா? போலாமா? போலாம் நீ. மகேஷ் இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க மகேஷ். உள்ளத சொல்ற மகேஷ், நீ இப்படி தெளிவா குடும்பத்தை நடத்துறது நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகேஷ். இதுல என்ன நீ இருக்குது? இல்ல மகேஷ், இப்பதான் செல்வரங்கம் நீ சொல்றபடி எல்லாம் கேட்டு நடந்துக்கிறான். இனி எல்லாம் சரியாயிடும். சரி மகேஷ் புறப்படலாமா? என்னங்க இங்க வாங்க. அனி எங்க ஒரு கார் வாங்குறதுக்கு இத்தனை பேர் போணுமா? அதுக்கும் இன்னொரு கார் பிடிச்சு வேற போணுமா? என்ன மலர், அவங்க ஆசைப்படுறாங்களே, என்ன பண்றது? என்னங்க இது? அதுக்காக வாடகை காரை பிடிச்சு செலவு பண்ணிட்டா போய் பாப்பாங்க? செல்வரங்கான கார்லே நீங்களும் மாமாவும் சேர்ந்து போய் பார்க்கலாம்ல. இங்க பாரு, வேலு அண்ணே ரொம்ப பெரிய அளவுல எல்லாரும் போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. மகேஷ் கூட தானே இருந்துச்சு, ஏன்னு அவ்வளவு செலவுலாம் வேணாம், நம்ம கார்லயே போயிட்டு வரலாம்னு சொல்லிருக்கலாம்ல. அது ஒண்ணும் சொல்லு, அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுவும் பெரிய கார்ல போய் பார்க்கறது தான் விரும்புது. இங்க பாரு, நல்ல விஷயத்துக்காக போறோம், செலவு பத்தி ஏன் யோசிக்கணும்? போய் பாப்போமே. அப்புறம் அந்த டிரைவருக்கு வழி தெரியலையா, தெரு முக்குல நிக்க சொல்லிருக்காரு, நான் போய் நிக்கிறேன். பாத்தீங்களா இவள? மகேஷ் என்ன மகேஷ் நீ பாட்டு கோவமா போற? இல்ல நீ கார் வாங்கி தரது எங்க அண்ணன்? இவளுக்கு என்ன வந்துச்சு? நாங்க ஒரு கார்ல போவோம், 2 கார்ல போவோம். இவளுக்கு என்ன பெருசா செலவு அது இதுன்னு அடக்குறான். ஐயோ மகேஷ் கொஞ்சம் மெதுவா பேசு, இப்பதான் நம்மளுக்கு பொறுமை அவசியம். இல்ல நீ இது சுட சுட கேட்டே ஆகணும். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா. மகேஷ் என்ன மகேஷ் இது? ஆத்திரத்துல காரியத்தை எல்லாம் கெடுத்துருவ போல இருக்க. என்ன நீ சொல்றீங்க? காரியம் ஆகுற வரைக்கும்
கழுத காலை கூட பிடிக்கலான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பதறாத காரியம் செதறாது. இப்ப அவளை அடக்குறதா நம்மளுக்கு முக்கியம். இப்ப உன் வீட்டுக்காரருக்கு கார் வரணும், அதான் இப்ப ரொம்ப முக்கியம். இங்க பாரு, கார் வாங்கி தரப்போறது உனக்கு அண்ணனா இருந்தாலும் அவளுக்கு புருஷன் தானே. இப்ப நீ இது சண்டையா கூட்டினா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். அப்புறம் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு ஒண்ணுமே தெரியாது. அப்படியே கமுக்கமா இரு. இவளை இப்ப இல்லாட்டினாலும் இன்னொரு நாள் நான் வச்சுக்கிறேன். நீ கொஞ்சம் அமைதியாவே இரு மகேஷ். வா போலாம். ஐயோ சொன்னா கேளு மகேஷ், வா போலாம் வா. மகேஷ் போலாமாம்மா? போலாம்பா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வாங்க மாப்ள. வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. இங்க ஒரு சின்ன வேலையா வந்தேன். சரி, அதான் உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு. சும்மா பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். அக்கா பார்லருக்கு போயிருக்கா. இல்ல நான் சும்மா தான் வந்தேன். அதனால பரவாயில்ல. நான் காமு மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் மோர் கொண்டு போய். என்ன அங்கிள் எல்லாரும் வெளில கிளம்புறீங்க போல இருக்கு. ஆமா, எல்லாரும் சேர்ந்து போய் மகேஷுக்கு. சாமி கும்பிட கோயிலுக்கு ஓ போறோம். ஓகே. கோவிலுக்கா? ஆமா, இங்க வாங்க. என்னம்மா மாப்பிள்ளை கிட்ட கோவிலுக்கு போறேன்னு சொல்ற? எல்லாம் நல்ல விஷயமா தான் சொல்றேன். கார் வாங்க போறது கூட நல்ல விஷயம் தானே, அது எதுக்கு மறைக்கணும்? அப்பா, கார் வாங்க போற விஷயத்த மாப்பிள்ளை கிட்ட சொன்னா அவரும் புது கார் வேணும்னு கேப்பாருப்பா. எங்களுக்கு மாதிரி செகண்ட் ஹேண்ட் காரை வாங்கி கொடுக்க முடியும், புது கார்ல வாங்கி கொடுக்கணும். உங்களுக்கு எதுக்குப்பா செலவு இழுத்து வச்சு கஷ்டப்படுத்தணும், அதுக்கு தான் சொன்னேன். என்னங்க எப்படி எங்க பொண்ணு? உங்க பொண்ணுதான், உங்க பொண்ணுதான். ஓகே அங்கிள், அப்போ நான் சரி கிளம்புறேன். சரி. வரேன் ஆண்டி. சரிங்க. நீ வரலாம்ல தேவான. தெய்வானம் வந்துட்டா மயிலை யார் பாத்துக்கிறது? மயில் இங்கதானே இருக்க போறாப்ல. மயில நாங்க போனோம் வந்தோம் வந்துடுறோம்ப்பா. நல்லபடியா விசாரிச்சுறாங்க. சரி சரி. சரி தேவான, வாங்க போலாம். பாத்துக்கோ. வாங்க. என்ன காமு, இன்னும் மூர்த்தி அண்ணன் நினைச்சிட்டு இருக்கியா? பயமா இருக்கா? காமு, எதுக்கு பயப்படுற? எல்லாம் நல்லபடியா நடக்கும். இல்ல நீ சந்தோஷமா வாழ வேண்டிய நேரத்துல நான் அவர் கூட இல்ல. இப்ப அவரு கஷ்டப்படுறாரு, இப்போ கூட இல்ல. அங்க போனா என்ன விரட்டுறாங்க அண்ணி. உங்களுக்கு தெரியுமா, அவருக்கு சாதாரண காய்ச்சல்னா கூட அவருக்கு மாத்திரை மருந்து எதுவும் ஒழுங்கா சாப்பிட தெரியாது அண்ணி. நான் பக்கத்துல இருந்து எடுத்து கொடுத்தாதான் ஆச்சு. இப்போ அவருக்கு எவ்வளவு பெரிய அவர் அங்க எப்படி இருக்காரு? அண்ணி, வனிதா, அவருக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல அண்ணி. அதுக்கப்புறம் வாந்தி கொமட்டல் மயக்கம்னு? இல்ல அண்ணி, இப்ப கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. அண்ணனும் இப்ப கொஞ்சம் தெம்பாதான் இருக்காரு. ஏண்டி உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா? என்ன எனக்கு உடம்பு சரியில்லைன்னா வாசமலை பொழிஞ்சு இதே சாக்கா வச்சு ஒட்ட பாக்குறியா? ஏய், எனக்கு உடம்புல தண்டி சக்தி இல்ல, மனசு முழுக்க தெம்பு இருக்குடி. ஏய், என்ன ஆள் அசந்த நேரம் பார்த்து இன்னும் எதுன்னு அக்கறையா கேட்டா நாங்களும் உடனே மதிமயங்கி வாங்க காமு என் தங்க பொண்டாட்டின்னு வரவேற்ப நினைச்சியா? செருப்பாலே அடிப்பண்டி. இதாண்டி உனக்கு கடைசி தடவை. என்ன கேட்டு போன் கீன் பண்ணன நாங்க கிளம்பி வருவேன். அப்புறம் நீங்க யாருமே அங்க நிம்மதியா வாழ முடியாது. ஏய் சீ, போன வைடி. என்ன காமு, என்னாச்சு? அவர்தானே போன் பண்ணதுக்கு திட்டுறாரு. காமு, நீ அழுவாத. உன் மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். என்ன காமு, இத்தனை பேர் நாங்க இருக்கிறோம்ல, உன்னை அப்படியே கை விட்டுருவோமா?
சத்தியமா சொல்றேன், உன் நல்ல மனசுக்கு ஆண்டவ அப்படிலாம் செய்ய மாட்டான். அந்த நம்பிக்கையில தான் நீ நானும் இருக்கேன். ஏய் என்ன காமு, நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், பொசுக்கு பொசுக்கு அழுதுகிட்டே இருக்கேன். அத்தை அது ஒண்ணு இல்ல அத்தை, காமு மூர்த்தி அண்ணனை பத்தி பேசிட்டு இருந்தா. அதான் என்ன பண்றது மலரு, அவருக்கு உடம்பு சரியில்லை, அவ்வளவுதானே, சரியாகாம போகுது. அதுக்காக பிள்ளை தாச்சு பொண்ணு என் நேரம் இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி? மலரு கொஞ்சம் சொல்லி புரிய வைமா. சரி அத்தை. பாத்தீங்களா, அதான் காரு. ஹாய் ஹாய். கார் சூப்பரா இருக்குல்ல? இரு மகேஷ், பக்கத்துல போய் இன்னும் காரை முழுசா நம்ம பார்க்கவே இல்ல. ஏங்க பாக்குறதுக்கு தோரணையா இருக்குது இல்லங்க, அதை வச்சுதான் மகேஷ் சொல்லுது. என்ன கார் என்ன விலை? டக்குன்னு பாயிண்ட் கொண்ட பத்தியா கோபி, 1.20 சொல்றாங்க. ஏன்பா கல்யாண நேரத்துல இவ்வளவு பணம் நம்மால புரட்ட முடியுமா? அப்பா எங்க வந்து என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கார் வாங்கி தரேன்னு சொன்னதால தான் எல்லாரும் இப்ப காரை பார்க்க வந்திருக்கோம். அது இல்ல மகேஷ், தொகை கொஞ்சம் அதிகமா இருக்கேன்னு தான் யோசிக்கிறேன். அப்பா இந்த காலத்துல புதுசா எந்த கார் வாங்குறதுனாலும் குறைஞ்சது 5 லட்சம் ரூபாயாவது ஆகும். இது பழைய கார் தானே, அதுக்குதான் இந்த ரேட்டு. சரிப்பா, காரை முதல்ல பார்க்கலாம் வாங்க. வா. ஆமா மகேஷ், வா சீக்கிரம் வா. ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு. வாங்க வாங்க. நல்லா இருக்குல்ல? ஐயோ ஏய் கார பாருடா, உங்க அப்பா கார பாரு. புது கார் மாதிரியே இருக்குல்ல? மகேஷ் 3 வருஷத்துக்கு செலவே வைக்காதாமே. எவ்வளவு அழகா அம்சமா இருக்கு பாருங்களேன். ஏனே என்ன நாம பேச வேண்டியதெல்லாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இத வச்சே ரேட்டை ஏத்திர வேண்டியதான். அப்ப இனிமே இத நம்ம வண்டின்னு சொல்லுங்க. நம்ம வண்டியா? சும்மாரி. ஏங்க இங்க வாங்க. ஏங்க இதுக்கு முன்னாடி மகேஷ் டிராவல்ஸ்னு பெருசா ஸ்டிக்கர் ஒட்டணுங்க, இங்க வாங்கல. அப்புறம் இங்க வந்து மகேஸ்வரி, செல்வரங்கம், பாண்டின்னு பேர் எழுதணும். எங்க பேரு? சும்மா இருங்க. இத்தனை நாளா நாங்க அப்பா அம்மா வீட்ல தானே இருக்கிறோம் கல்யாணம் ஆனதுல இருந்து. அதனால சொக்கலிங்கம், மீனாட்சின்னு பேர் எழுதணும். அப்புறம் கார் வாங்குறதுக்கு அண்ணன் தானே பணம் தந்தாரு, அதனால அண்ணன் பேரை மட்டும் இந்த இடத்துல எழுதணும். மொத்த பேரையும் எழுதி வச்சா நான் அப்படி ரிவர்ஸ் பாக்குறது. நீங்க சும்மா இருங்க. அண்ணா இந்த கரை ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே, இதே பேசி முடிச்சிடலாண்ணே. இரு மகேஷ், வண்டியை ஓட்டி பார்க்க வேணாமா? ஆமால, எனக்கு வண்டி ஓட்டு பார்க்கல. ஏங்க ஏறுமா? என்னப்பா ஒரு மரியாதைக்கு கூட நீங்களும் வரீங்களான்னு கேட்க காணும் பத்தியா?